வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான கருணைக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. வெரைட்டி ரைஸ்க்கெலாம் இன்னுமே சூப்பராக இருக்கும் இதை சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது. இந்த கருணைக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த கருணைக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கருணைக்கிழங்கு மசியல் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ பிடி கருணைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா குக்கரில் சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு நல்லா வெந்து வரணும். இது மசிக்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம அழுத்தமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நல்லா இருக்காது நமக்கு மசியல் செய்யும் போது. அதனால் நல்லா சாஃப்டாக ஆகுற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கும். கிழங்கு பாருங்கள், இப்போ தோலை உரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ கை வச்சோடனே அது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இதை வந்து கட்டிலாம் இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும், மாவு மாதிரி மசிச்சு எடுத்துக்குங்க. இப்போ மசிச்சு வச்சுருக்க அந்த கிழங்கு கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கிறேன். புளி தண்ணி கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த புளி தண்ணியை வடிகட்டி இந்த கிழங்கு கூடயே நம்ம சேர்த்துக்குவோம். வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. அந்த மிளகாத்தூள், உப்பு, புளி தண்ணி எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்குவோம். இது போல் இப்போ இதை நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குங்க. நல்லா அந்த புளித்தண்ணியில் ஊற வச்சுட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுபோல் அந்த கிழங்குல உள்ள அரிப்புலாம் நமக்கு இருக்குது. தொண்டையை அரிக்கும், வாயை அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ கிழங்கு ஊறிடுச்சு ஒரு 20 நிமிஷம். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மசியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்து, கடுகு 1/2 டீஸ்பூன், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பொடுசாக நறுக்கிக்குங்க. அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் பொடுசாக நறுக்குனது, ஒரு 10 பூண்டு பல் இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இது எல்லாம் நல்லா இப்போ வதங்கி வரணும். இப்போ வெங்காயம், பூண்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம், நல்ல பெரிய சைஸில் உள்ள தக்காளி பழம் நான் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருக்குது அப்படின்னா 2 எடுத்துக்குங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கும். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்ல வெங்காயம், தக்காளி எல்லாம் எண்ணெயில் வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க இந்த கருணைக்கிழங்கு மசியலை இது கூட சேர்த்துக்கணும். இது கூட சேர்த்ததுக்கப்புறம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம புளி தண்ணி சேர்த்தது மட்டும்தான். வேறு இதில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கக்கூடாது. மசியல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது போல் இடையில கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் இது வெந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வரத்துக்கு. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கும். இந்த எண்ணெயிலே நல்லா வெந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரமெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. அதுவும் நம்ம மசியலும் பாருங்கள் நல்லா நிறம் மாறி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கி எடுக்கும் போது தான் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெயில் நல்லெண்ணெயில் வதங்கி வரும்போது இந்த கருணைக்கிழங்கு மசியல் நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லெண்ணெய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. மற்றபடி நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லெண்ணெயே சேர்த்து செய்யுங்க. இந்த தொக்கு இதே போல் நல்லா நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா தயிர் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னுமே அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் இந்த கருணைக்கிழங்கு மசியல் நான் சொன்னது போல் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.